Hi students, in the video we will talk about measurement of del U and del H using calorimetry. அதாவது internal எனர்ஜியையும் என்தால்பியை நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இதல நாம கால்குலேட் பண்ண போறோம் changes in internal energy as well as changes in enthalpy ஓகேவா சோ அப்ப ஃபர்ஸ்ட் del H னா என்னன்னு பார்த்தோம்னா del H is equal to del U plus P del V ஓகேவா இது என்தால்பியோட ஃபார்முலா அடுத்து internal எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா del U is equal to Q plus W so இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா நாம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா சோ அப்போ நமக்கு என்தால்பி கால்குலேட் பண்ணாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் del U internal energy changes in internal energy நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ அது ரெண்டுத்தையும் எப்படி நாம கால்குலேட் பண்றதுங்கற process பத்தி பார்க்க போறோம்ப்பா ஓகேவா சோ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் தெரிஞ்சிருக்கணும் கலோரிமீட்டர் ஆர் கலோரிமீட்டர் So calorimeter na என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா அதோட எனர்ஜி கண்டென்ட் எவ்வளவுங்கறத நாம by using heat யூஸ் பண்ணி நாம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா சோ அதுக்காக யூஸ் பண்ற மெத்தடுக்கு பேர் தான் கலோரிமெட்ரி என்னன்னு சொல்றாங்க கலோரிமெட்ரி The calorimeter is measure the amount of heat change in chemical or physical changes. So ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுல எப்படி சேஞ்ச் ஆகுது how the substance are changed ஓகே ஸோ ஹீட் அப்ளை அப்சர்வ் பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பற்றி சொல்கிறது தான் கலோரிமீட்டர் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின் பேர் கலோரிமெட்ரிக் ஓகேவா ஸோ இங்கே கலோரிமெட்ரி இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் இந்த ப்ராசஸ் is measured which is inversely proportional to the heat change by using expression C is equal to Q by M del T ஓகேப்பா ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அதோட சப்ஸ்டன்ஸ் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டெரிவேஷன் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ கலோரி C is equal to Q by M del T M is nothing but mass T is nothing but temperature நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா வேரியேஷன் ஆகும் இல்லையா இனிஷியல் ஃபைனல் T2 minus T1 எடுத்துப்போம் இல்லையா ஸோ அதனால del T and then Qங்கிறது amount of heat supplied okay va so we can calculate the amount of heat change in the process so அந்த process change ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளவு heat தேவைப்படுதுங்கறத கால்குலேட் பண்ண முடியும் so அந்த calorimetry மொத்தம் எத்தனை டைப்பா கிளாசிஃபை எத்தனை கண்டிஷன் நடக்குதுன்னு பார்த்தா there can according to conditions மொத்தம் எத்தனை கண்டிஷன் நடக்குது ரெண்டு கண்டிஷன் நடக்குது first condition at a constant volume கான்ஸ்டன்ட்டா வச்சு என்ன பண்றோம்னா இன்னொன்னு பிரஷரை கான்ஸ்டன்ட்டா வச்சு நாம எடுத்துக்கறோம் so first process del U for a chemical reaction the heat evolved at a constant volume is measured in a bomb calorimeter so ஒரு ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் ஹீட் எவால்வ் ஆகுது so அப்ப அங்க என்ன மாதிரியான கண்டிஷன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா bomb calorimeterங்கற processல ஓகேவா so QV constant volume நாம எடுத்துக்கறோம் ஓகே so first இந்த மெஷினை பத்தி நாம கொஞ்சம் பாத்துறோம்ப்பா So இந்த மெஷினுக்கு பேர் தான் பாம் கலோரிமீட்டர் நடத்தும்போது கொஞ்சம் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்கப்பா பாம் கலோரிமீட்டர் ஓகேவா ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃபார் del U மெஷர்மெண்ட் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணலாம் இந்த மெஷின் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் கால்குலேட் பண்ணிடலாம்ப்பா ஓகே ஸோ இப்போ நம்ம பிஸ்கெட்டு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் ஏதாவது சம்திங் நம்ம சாப்பிடும்போது அந்த ரேப்பருக்கு சைடில் பார்த்தோன்னா நியூட்ரியன் கண்டென்ட் கொடுத்துட்டு எனர்ஜின்னு அதில் கொடுத்துருப்பாங்க அதாவது அதை சாப்பிட்றது மூலமாக நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குங்கிறது அதோட மீனிங் ஸோ அது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு இந்த ப்ராசஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்கப்பா அதாவது அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம சாப்பிட்டு நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது ங்கற process தான்ப்பா சோ இந்த மெஷின் பேர் பாம் கலோரிமீட்டர் என்ன மீட்டர் பாம் கலோரிமீட்டர் சோ இந்த பாம் கலோரிமீட்டரோட செட்டப் எப்படி இருக்குங்கறத பாப்போம் So the inner vessel the bomb and its cover are made up of a strong seal the cover is fitted tightly the vessel means a metal lid and screws so அதோட உள்ள இருக்க இன்சைட் என்ன பண்ணுங்க ஸ்டீல்ல வச்சு நல்லா டைட்டா ஸ்க்ரூ பண்ணிருக்காங்க a weighed amount of substance taken a platinum cup connected with the electrode so சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் platinum cupனு சொல்லுவாங்க இந்த platinum cup குள்ள எடுத்துருக்காங்க ஓகே a weighed amount of substance இதுக்குள்ள நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ண போறோமோ அதை கரெக்ட்டா இவ்ளோ கிராம்ங்கறத மெயின்टेन பண்ணி ஏன்னா அந்த பேக்ல பார்த்தனா 5 கிராம் 10 கிராம் இவ்ளோ 10 கிராம் சாப்பிட்டா இவ்ளோ எனர்ஜி கிடைக்கும்ங்கறத கால்குலேட் பண்ணிருப்பாங்க அதுக்காக கரெக்ட்டா weigh பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம உள்ள எடுத்துறோம் then second electrical wire or for stoking or an arc instantly for a kind combustance so அடுத்து இந்த ரெண்டு இதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோட் வச்சிருக்காங்க தெரியுதுங்களா ரெண்டு எலக்ட்ரோட் ஆனோட் ஒன்னு இருக்கு இன்னொரு கேத்தோட் ஒன்னு இருக்கு ரெண்டுமே எதுக்காகன்னு பார்த்தோம்னா அந்த சப்ஸ்டன்ஸை எரிக்கிறதுக்கான கம்பஸ்டன் processல the bomb is immersed in the water and the inner volume of the calorimeter இந்த bomb இந்த இதுக்கு பேர் தான் பாம் சோ இந்த பாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்ணிக்குள்ள உள்ள முக்கி வச்சிருக்காங்க உள்ள பிளங்க் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் சார்னு சொல்ற உள்ள ஃபுல்லா சுத்தி தண்ணி வச்சிருக்காங்க அது ஏங்கற காரணத்தை அடுத்து சொல்றேன் A stirrer is placed in the space between the wall of the calorimeter இதுக்கு பேர் stirrer
இதுக்கு பேர் ஸ்டிரர். என்னென்னு பேர்? ஸ்டிரர். ஸ்டிரர்னு பார்த்தா நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கும். ஸோ ஒரு டேங்க்கு, ஸ்டீல் டேங்க் உள்ள ஒரு சின்ன ஒரு வெசலுக்குள்ள பாம்பை வச்சுட்டோம். பாம்புலேருந்து 2 எலக்ட்ரோட வெளில எடுத்திருக்கோம். ப்ளஸ் ஆக்சிஜன் சப்ளை, ப்ளஸ் வேறு என்ன வச்சுருக்கோம்? ஆக்சிஜன் சப்ளைக்காக வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட்டை கொடுத்த உடனே இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணால் நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சுற்றி இருக்க தண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போது பாம்பு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற தண்ணி தான் என்ன பண்ணும்? ஹீட்டாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் அதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்ம அடுத்து ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ண இந்த கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த டெம்பரேச்சர் மேலே ரைஸ் ஆகும். ஆனால் நம்ம இந்த ஸ்டிரர்னு சொன்னோம் இல்லையா, ஸ்டிரரோட யூசஸ் இதுதான். ஸ்டிரர் நம்ம போட்டு ரொட்டேட் பண்ண உடனே, ஃபேனை ஆன் பண்ண உடனே இங்கே இருக்கிற ஃபேன் என்ன பண்ணால் நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆன உடனே இங்கே இருக்கிற அந்த ஹாட் வாட்டர் என்ன பண்ணால் மேலே போகும். மேலே இருக்கிற கூல்டு ஏர் வாட்டர் என்ன பண்ணால் கீழே வரும். ஸோ அப்போது டெம்பரேச்சர் ஷுட் பி ஈக்குவல். டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஈக்குவலாக வந்துடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டிரர் நாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஆக்சிஜன் சப்ளை. ஸோ ஆக்சிஜன் சப்ளை எதுக்காக பார்த்தோன்னா எரியறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஸோ அதுக்காக. தென் அடுத்து தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த தெர்மாமீட்டருக்கு பேர் பெக்மன் தெர்மாமீட்டர். என்னென்னு பேர்? பெக்மன் தெர்மாமீட்டர். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தெர்மாமீட்டர்ப்பா. A stirrer is placed in the space between the wall of the calorimeter of the bomb so that the water can be stirred uniformly. The reaction started stirring the substance through the electrical heating. நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுலேருந்து என்ன ஆகிடும்? நம்ம கண்டினியூஸாக அந்த ஹாட்டு ப்ளஸ் கூல்டு ஏர் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்னா மிக்ஸ் ஆகிடும்ப்பா. ஓகே. தென் a known amount of the combustible substance is born in oxygen in the bomb. A heat evolved during the reaction is absorbed by the calorimeter as well as the water which the bomb is immersed in the change in temperatures measured using Beckman thermometer. ஸோ இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதில் என்ன தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோன்னு கேட்பாங்க. பெக்மன் தெர்மாமீட்டர். ஏன் சார் நார்மல் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணல, பெக்மன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்கன்னு பார்த்தோன்னா, பிகாஸ் பெக்மன் தெர்மாமீட்டர் இஸ் ஏ சென்சிட்டிவ் தெர்மாமீட்டர். ஓகேவா? Since a bomb is sealed in the volume does not change and hence the measurement is equal to the heat of combustion at constant volume. ஸோ இங்கே நமக்கு எதை கான்ஸ்டன்ட்டாக எடுத்திருக்கோம்? வால்யூம் நம்ம இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக எடுத்திருப்போம். The amount of heat produced in the reaction, a del U calorimeter is equal to the sum of the heat absorbed. So அதுக்கான டெரிவேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. Q1 is equal to K del T. K என்னன்னு பார்த்தோன்னா calorimetric constant, and then Cc, mc is the mass of calorimeter, Cc is the heat capacity of calorimeter. அந்த calorimeterோட மாஸ் எவ்வளவுங்கிறது mc. சிசினா என்னன்னு பார்த்தோன்னா கலோரிமீட்டரோட ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது. அப்போ ஓகேவா? ஸோ அப்போ ஹீட் அப்சர்வ்ட் பை வாட்டர் ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா Q2 is equal to MW, CW and del T. ஓகேவா? ஸோ MW என்னன்னு பார்த்தோன்னா மோலார் மாஸ் ஆஃப் வாட்டரு, CWங்கிறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டரோட மோலார் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 75.29 கெல்வின் ஜூல் மோல் மைனஸ் ஒன்ஸ்ங்கிறது தான்ப்பா. ஓகேவா? ஸோ அண்ட் தென் அடுத்து இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்னல் எனர்ஜிக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் del UC is equal to Q1 plus Q2. அப்போ Q1ஐயும் Q2ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? இன்டர்னல் எனர்ஜி நமக்கு கிடச்சிரும். ஸோ Q1ஓட வேல்யூ என்னது? K del T. Q2 ஓடது MW, CW into del T. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா 2 del T இருக்கா, 2 del Tக்கு காமனாக ஒரு del T எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் K ப்ளஸ் MW அண்ட் தென் இன்ட்டு CW. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன கிடச்சி? இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K ப்ளஸ் MW CW இன்ட்டு del T. ஓகேவா? ஸோ calorimeter constant can be determined by burning known mass standard of a benzoic acid. ஸோ benzoic acid எரிக்கும் போது நமக்கு benzoic acid எரிச்சு நமக்கு எவ்வளோ கம்பஷன் வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோன்னா -3227 கெல்வின் ஜூல். the enthalpy of combustion of pressure. ஸோ நம்ம எப்படி இந்த ப்ரெஷர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா del HC is equal to del UC plus del NGRT. இங்கே வேல்யூ மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த பாம் கலோரிமீட்டரோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன சார்? இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ப்பா. ஸோ பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ் இன் கம்பஷன் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ எவ்வளோ ஹீட்டாக அது ரிலீஸ் பண்ணுது இங்கே தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்ப்பா. இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட். ஸோ ஒரு ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக நமக்கு எவ்வளோ கலரி எனர்ஜி கிடைக்கும் இதை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகும். தென் தேர்ட் திங், எ பாம் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்ட் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் மெட்டபாலிக் ஸ்டடீஸ் ப்ராசஸ். மெட்டபாலிக் ஸ்டடீஸ்னு என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டை சாப்பிட்றது மூலமாக நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், அடுத்து எப்படி என்ன ப்ராசஸ் போகுங்கிறத கால்குலேட் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு யூஸ் ஆகுதுப்பா. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து del H
என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். முன்னாடி பார்த்தது கான்ஸ்டன்ட் வால்யூம், பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கேன் பி மெஷர் யூஸிங் காஃபி கப் கலோரிமீட்டர். ஸ்கெட்ச் பண்ணி இந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் காஃபி கப்பு கலோரி மீட்டருங்கிறது. ஓகேவா? Instead of a bomb, a styrofoam cup is used in the calorimeter. It acts as a good adiabatic wall and does not allow a transfer of heat produced during the reaction to its surrounding. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தோன்னா இட்ஸ் குட் அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்னென்னு பார்த்தோன்னா நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் என்ன பண்ண போகிறது கிடையாது, வெளில எக்ஸ்சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக வி ஆர் யூஸிங் ஸ்டைரோஃபோம் கப். அங்கே பாம் யூஸ் பண்ணோம், இங்கே ஸ்டைரோஃபோம் கப்பை நாம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் என்டையர் த ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ்ட் பை த வாட்டர் இன்சைட் த cup. Okay, the approximate change in volume, the change in the temperature of water is measured to using calculate the amount of heat that can be absorbed or evolved in the reaction of the following expressions. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, இந்த ரியாக்ஷன்லேருந்து நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் நமக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறத கால்குலேட் பண்ண முடியும்ப்பா. ஸோ இதோட டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தோம்னா Q is equal to MW, mass of water, into CW, a calorific value of water, and a change in temperatures. Okay, so MW is molar mass of water, and then CW is the molar heat capacity of water of an water. So இங்கே அதே போல ஸ்டிரர் யூஸ் பண்ணுறோம், தெர்மாமீட்டரு, and then insulated ஸ்டாப்பர். ஏன் சார் ஸ்டாப்பர் வச்சுருக்கோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. அண்ட் தென் உள்ள நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் வேணும் நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ப்பா. ஓகேப்பா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட எனர்ஜி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும்ப்பா. அடுத்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த என்தால்பி ஆஃப் கம்பஸ்டன் ஆஃப் எத்தலீன் அட் 300 Kelvin அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்டான ப்ரெஷரை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த டெல்யூ எனர்ஜி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈத்தேன் மாலிகுல், ஈத்தேன் ஃபார்முலா C2H4 ப்ளஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரிஞ்சு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் நமக்கு கிடைக்குதுப்பா. ஸோ டெல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க எவ்வளவு, -1406. ஓகே. ஸோ இப்போ டெல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். டெல் என்னன்னா என்னது, இனிஷியல் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஸோ இப்போ இங்கே ப்ராடக்ட் எத்தனை மோல் இருக்கு, 2 moles of carbon dioxide and 2 moles of water molecule. ஸோ அப்போ இங்கே ப்ராடக்ட் எத்தனை கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 2 + 2 எவ்வளவு, 4. அண்ட் தென் ரியாக்டன்ட்டு இது இங்கே ஒரு மோலும் ப்ளஸ் இங்கே ஒன்றும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2 - 4. ஓகேவா சார்? அண்ட் தென் del H is equal to del U plus RT del NG. அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம், என்தால்பி 1410.9 Kelvin ஜூலுங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து எவால்யூட் யுவர் செல்ஃப் 3. இதே பேட்டர்னில் சம் அடுத்தது கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணமோ அதே மெத்தட்லேயே அதை சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இருந்தாலும் அதை போட்டு காமிச்சிட்றேன்ப்பா. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, ஒரு நிமிஷப்பா. இதோ வந்துட்டேப்பா. ஓகே. ஸோ அப்போது இதில் நம்ம யார் எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தோன்னா we have to take in benzene molecule. யார் எடுத்துக்க போகிறோம், பென்சீன் மாலிகுல்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேப்பா. ஸோ அப்போ கொஸ்டின் என்னென்னு ரீட் பண்ணோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்சீன் மாலிகுல் கம்பஸ்டன் ஆகுது. ஸோ அதோட கால்குலேஷன் என்னங்கிறது கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செல்சியஸ் வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா கெல்வினுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எப்படின்னு பார்த்தோன்னா 273 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ del U அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ del H மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போது del H is equal to del U plus del NG RT. ஏன்னா கேஸி சப்ஸ்டன்ஸு. ஸோ del NG நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், ப்ராடக்ட்டில் நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா -3000 சம்திங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து திரும்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா 6 - 15/2 × 8.3. ஏன்னா கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 8.314. தென் டெம்பரேச்சர் 298. del யூவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுப்பா. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா 1.5 × 8.314 × 298. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 372. தென் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிற இடத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா del H -3271.84 Kelvin joule மோல் -1ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும்ப்பா. ஓகேவா? ரிமைனிங் டாபிக் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ.